இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. படித்து ஐபிஎஸ் பாசானியா இல்ல பத்தெழுதி ஐபிஎஸ் பாசானியா என்ற அளவிற்கு அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்த சீமான் தற்போது தள்ளை கீழாக தம்பி புராணம் பாட ஆரம்பித்திருக்கிறார். இதன் பின்னணியில் நிகழ்ந்த மாற்றம் என்ன என்பதைத்தான் அரசியலை உற்று நோக்கும் அனைவரும் விவாதித்து வருகின்றனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனில் அரசியல் படிப்பு படித்துவிட்டு கடந்த 1ஆம் தேதி சென்னை வந்தார். 6 மாதங்கள் கழித்து அரசியல் களத்திற்கு திரும்பிய அண்ணாமலை குறித்து சீமானிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப, லண்டனில் இருந்து வந்த பிறகு அண்ணாமலையின் பேச்சில் முதிர்ச்சியும் நிதானமும் இருக்கிறது என பாராட்டினார் சீமான். இது வரவேற்கிறேன், தம்பியை வாழ்த்துறேன். படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். அது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, தம்பி வந்து இப்போ பேசுகிறதுல நிறைய முதிர்ச்சியாக இருக்குது, நிதானமாக இருக்குன்னு. அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி, அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டால் கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேடல் அவசியம். ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத அது குறை சொல்ல முடியாது. அவர் கற்றுட்டு வந்ததில் மகிழ்ச்சி தான். இந்த நிலையில் திருப்பூரில் பிரஸ் மீட் கொடுத்த அண்ணாமலையிடம் சீமான் பாராட்டியது குறித்து கேள்வி எழுப்ப, தவறை திருத்திக் கொள்வதுதான் நல்ல பண்பு என வழக்கத்திற்கு மாறாக தன்னடக்கத்தோடு பதிலளித்ததோடு, அண்ணன் சீமான் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என அண்ணனுக்கு கொஞ்சம் ஐஸ் வைக்கும் வகையில் பேசினார். நிறைய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பார்க்குறோம், நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு வந்துங்கன்னா அப்பப்போ நம்ம கண்ணாடி பார்க்கணுங்கன்னா இந்த விஷயத்தை என்ன பெட்டராக பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமான்னு அப்பப்போ நாமளும் முதிர்ச்சியை காட்டணும் இல்லைங்கண்ணா. இல்லாட்டி 36 வயசில் சின்ன பையன் அரசியலுக்கு வந்துட்டான் அப்படின்னு அண்ணன் சொல்கிறத விட, அரசியல் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கன்னா. பொறுத்தவரை ஒரு அண்ணன், மாறுபட்ட கோணம், வேறு வேறு பாதை, சித்தாந்தம் வேறு, எல்லாம் வேறு. அரசியல் இருக்கும், 2 பேரும் தமிழ்நாட்டுக்காகத்தாங்கண்ணா இருக்கும், அதில் தவறு இது இல்லையாங்கண்ணா. அத்தோடு ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையிலான மோதல் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு வருண்குமார் பேசுவதை எல்லாம் சீமான் பெரிதுபடுத்த தேவையில்லை என்றதோடு, தமிழகத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தேவை அவசியம் என்றும், மிக முக்கியமான அரசியல் தலைவரான சீமானின் குரல் முக்கியமானது எனவும் கூறி சீமானின் இமேஜை உயர தூக்கி அவரை உச்சி குளிர செய்தார் அண்ணாமலை. காவல்துறை அதிகாரிகள் கருத்து சொன்னாலும் கூட அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாங்கன்னா தனிப்பட்ட கருத்தாக இருக்கும். இப்படித்தான் என்னுடைய கருத்துங்கண்ணா. தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்களா இல்லை, டிஜிபி சொன்னாங்களா இல்லை, சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்களா, ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்களா, முதலமைச்சர் சொன்னாங்களா? நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சி, முக்கியமான கட்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் அரசியலும் தமிழகத்துக்கு தேவைப்படுகிறது, மாற்று கருத்து சரி இடத்துல சொல்கிறாங்க. அதனால் இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா பெரிதுபடுத்தாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மீட்டிங்கில் இன்டர்னலாக அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு, முடிஞ்சு போச்சுங்கண்ணா. அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் இது அவர் சொன்ன கருத்து தமிழக காவல்துறை கருத்தா இல்லை பிஜேபி கருத்தா? கண்டிப்பாக பிஜேபி கருத்து கிடையாது. அதனால் நாம் தமிழர் அரசியல் செய்யட்டும், அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கு, ஜனநாயகம் எல்லாமே பேசுனாங்கன்னா. கடந்த காலங்களில் மாறி மாறி கடுமையாக விமர்சித்துக் கொண்ட சீமான் அண்ணாமலை இடையே திடீரென பூத்திருக்கும் இந்த பாச பிணைப்புக்கு பின்னணி என்ன என்ற கேள்விதான் தற்போது அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் மறுக்கப்பட்ட போது இருவருக்கும் இடையே உச்சகட்டமாக வார்த்தை போர் அரங்கேறியது. ஆண்மகனாக இருந்தால் தனித்து போட்டியிட முடியுமா என்று அரைக்கூவல் விடுத்த சீமான், பாஜக என்ற தேசிய கட்சிக்கு தமிழகத்தில் உள்ள மேனேஜர் தான் அண்ணாமலை என விளாசினார். நான் தான் ஒரு சிங்கமா ஒரு நேர்மையான துணிவான் நிக்கிறேன். பிரபாகரன் மகன் நான் நிக்கிறேன், தனியா நிப்பேன், என்னோட யார் வேணாலும் மோதிக்கின்றேன். நீங்க அப்படி நிப்பீங்களா? 10 ஆண்டுகள் ஆண்டுட்டில்ல நாட்டை, பெரிய கட்சிங்கிறீங்களா, வாங்கல தனியாக தமிழ்நாட்டில் போடுவோம். நீங்கள் நானும் என்னை விட ஒரு ஓட்டு கூட கட்டி வாங்கி கட்டுங்க, இல்லை ஒரு நான் வாங்குற ஓட்டை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு விழுக்காடு வாங்கி கட்டுங்க. பதிலுக்கு அண்ணாமலையோ சின்னத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாத அளவுக்கு ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை என்பதை போல தன்னை பற்றி விமர்சித்துக் கொண்டிருப்பதாக பதிலடி கொடுத்தார். ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலை, கேட்டால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க. இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறலை? ஏன் நீங்கள் 6% வாக்கு ப்ளஸ் 2 அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது 1 லோக்சபா, இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சீமான் அண்ணன் எம்எல்ஏ பழிய போகிறார்.
சின்னம் ஒதுக்கும் போது அண்ணாமலையை விமர்சிக்க ஆரம்பித்த சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட விட்டு வைக்கவில்லை. என் மரத்துக்கு கீழே வளர குட்டை செடி, நீ என் நிழல்ல வளர குட்டை செடி, நீ எதுக்கு குதிக்கிற? நீ என்னை மாதிரி தனிச்சு 24 தனிச்சு போட்டி மிகப்பெரிய தலை, அங்க நில்லு நீங்க நில்லு, 3 பேரும் போடுவோம், யார் முந்துறான்னு பார்ப்போம். அதுக்கு துணிவு இல்லைல்ல. அது மட்டுமல்லாமல் அண்ணாமலைக்கு சவால் விடுத்து நேருக்கு நேர் விவாதத்திற்கு அழைத்த சீமான் அண்ணாமலையை கன்னடர் என்றெல்லாம் விமர்சித்து தள்ளிய வீடியோக்கள் ஏராளம். கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு தமிழை எவனாவது பேசுவானா? ஒரு பதவிக்காக இந்த மாதிரி பேசுவானாமுங்க. தமிழ்நாடு நோடில்லா, காவிரி இஷ்யூ நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகார்னு பேசினவர் அவர்தான். இப்ப நாங்க திருப்பி தமிழ்நாடு நோடில்லா, காவிரி இஷ்யூ நோடில்லா, உனக்கு இங்கே ஓட்டில்லா, அவ்வளவுதான். இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு தற்போது அண்ணாமலை குறித்து சீமான் பேசியிருக்கும் காட்சிகளை பார்ப்போருக்கு நடந்தது என்ன என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது. சமீப காலமாகவே சீமானின் நிலைப்பாடு கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வரும் நிலையில் அண்ணாமலை மீதான சீமானின் திடீர் தம்பி பாசம் உணர்த்துவதுதான் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அண்மையில் ரஜினியை சீமான் சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் அனல் பறக்க வைத்தது. சந்திப்புக்கு பிறகு சங்கி என்ற வார்த்தைக்கு நண்பன் என்று புது விளக்கம் அளித்து விவாதங்களுக்கு மேலும் வலு கூட்டினார் சீமான். அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களே, நீங்க எப்படி பெரிய சங்கியா சொங்கியா, நீங்க இல்லை லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்கறதுன்னு இருக்குல்ல, என்கிட்ட கேட்டா நான் அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. அதனைத் தொடர்ந்து தற்போது அண்ணாமலை மீதான சீமானின் தம்பி பாசமும் சீமானின் புகழ்பாடும் அண்ணாமலையும் சொல்ல வருவது என்ன என்பதைத்தான் தேசியம் பேசுபவர்களும் தமிழ் தேசியம் பேசுபவர்களும் சிந்தித்து வருகிறார்கள். இலைமறை காய்மறையாக எத்தனை நாள் தான் இருக்க முடியும்? கத்தரிக்காய் முற்றினால் சந்தைக்கு வந்துதானே ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு விஷயம் வெளிவருவதற்காக காத்திருக்கிறார்கள் மற்றவர்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.